பண்ண வேண்டியதா ஆயிடுச்சு. அப்புறம் இவரை சமாதானப்படுத்தி ஊரே கல்யாணம் பண்ணி வைக்கலாம் தான் நினைச்சேன். வந்துட்டு முத்து கிட்ட முத்து நான் சொல்கிறத கொஞ்சம் கேளு, எனக்கும் சீதாவுக்கும் ஏற்கனவே ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் ரிஜிஸ்டர் மேரேஜ் நடந்துச்சு அப்படின்னு சொல்கிறாரு. சொல்கிறத கேட்டு அவங்க அம்மா வந்து சீதா கிட்ட உண்மையாடி அப்படின்னு கேட்கும்போது ஆமாம் உண்மையாக தான் நடந்துச்சுமா, கல்யாணம் நடந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. கேட்ட முத்து வந்து ரொம்பவே வருத்தப்பட்டு என்ன சீதா இப்படி பண்ணிட்டியே அப்படின்னு சொல்லிட்டு நான் உன்னை மாமா ஒத்துக்கிட்ட தான் கல்யாணம்னு சொல்லி எல்லாம் சொன்னேன், எல்லாமே ரீலான்னு கேட்கும்போது விஜயா வந்துட்டு எரியிற எண்ணெயில் மறுபடியும் எண்ணெயை ஊற்றுற மாதிரி இன்னும் வந்து ஏற்றி கொடுக்குறாங்க. அவளை இன்னும் நீ நம்பிட்டு இருக்கியா, அவள் நான் தான் சொன்னல அவளுக்கு ஓடி போய் தான் கல்யாணம் நடக்கும் அப்படின்னு சொல்லி அப்படின்றாங்க. சீதாவை ரொம்ப ஒழுக்கமானவன்னு சொன்னேன், இப்போ பார்த்தீங்களே இவள் ஒழுக்கத்தை அப்படின்னு சொல்லி விஜயா பேசுகிறாங்க. அத்தை நான் இவளை சின்ன குழந்தை நினச்சிட்டு இருந்தேன் தானே, இவளை பார்த்தீங்களே எப்படி பண்ணியிருக்கானே, நான் கூட நேற்று வந்து தானே பரவாயில்ல என்னை ஏமாத்துறீங்க, ஆனால் உங்கள் அக்கா உங்கள் அம்மா கூட உனக்கு எப்படி ஏமாத்துறதுக்கு மனசு வந்துச்சுன்னு சொல்லிட்டு மித்து ரொம்பவே கவலைப்பட்டு பேசுகிறாரு. உனக்கோசரம் தானே மீனாக்கு படிப்பை விட்டுட்டு உனக்கோசரம் வேலைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி பேசுகிறாரு. உனக்காக என்னென்னலாம் செஞ்சுருக்கா சீதா, கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாமல் நேற்று வந்து இவன் தான் உனக்கு முக்கியமான போயிட்டானா அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது அருணோட ஃப்ரெண்ட் வந்து இவன் பேசுகிறதெல்லாம் பொறுக்க முடியாமல் அவன் ஒன்றும் தனியாக போய் கல்யாணம் பண்ணிக்கல, நான் தான் அருணுக்கு சாட்சி கையெழுத்து போட்டேன், ஏன் சீதாவோட அக்கா மீனா தான் வந்து சீதா சாட்சி கையெழுத்து போட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு உண்மையை உடச்சிட்றாங்க. முத்துக்கு வந்து அதில் நம்பிக்கையே இல்லை, ஏன் பொண்டாட்டி மேலே பழிய போடுறேன், இவனை நல்லவன் காட்டுறதுக்காக ஏன் பொண்டாட்டி மேலே பழிய போடுறியா அப்படின்னு சொல்லிட்டு அருணோட ஃப்ரெண்டை தான் பேசுகிறாங்க. எந்த காலத்திலும் என் பொண்டாட்டி அப்படி பண்ணியிருக்கவே மாட்டேன்னு சொல்லி பேசுகிறாங்க. அம்மாவும் வந்துட்டு அவங்க சொல்கிறத கேட்டு உண்மையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆமாம் அருண் வந்து சொல்கிறாரு, ஆமாம் சீதாவோட அக்கா தான் கல்யாணம் பண்ணி வச்சாங்க அப்படின்னு சொல்லும்போது மீனா பாரு மீனா எப்படி பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து நம்ம மீனா வந்து மன்னிச்சிருங்க நான் தப்பு பண்ணிட்டேன் மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி உடனே மன்னிப்பு கேட்டுறாங்க. உடனே டோட்டல் ஃபேமிலியுமே எல்லாருமே வந்து மீனா மேலே அவசப்படுறாங்க. பிரமாதம் இவளோட அக்காவே ஓடி போய் கல்யாணம் பண்ணி வச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீனாவை பற்றி ரொம்ப தப்பாக பேசுகிறாங்க.